பாவு பஜ்ஜி செய்ய போகிறோம். 3 உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மசிக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பல்லு பூண்டு, சிறிதளவு இஞ்சி போட்டு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். விழுத அதில் கொட்டிடுங்க. பச்சை வாசனை போன உடனே 2 ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுக்கணும். ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூனு சீரகத்தூள் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கணும். சிறிதளவு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். காய்கறியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு மசிச்சுக்குங்க. நல்லா கொதி வந்தோடனே இந்த லெமன், ஒரு லெமன் விட்டு கொஞ்சம் சிறிதளவு கொத்தமல்லி தூவி விட்டுருவோம். எனக்கு இங்கே இந்த பண்ணு தான் கிடச்சிருக்கு. பட்டரை போட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். மொறுமொறுன்னு ஆனதை எடுத்து வச்சுடுங்க போகிறோம். அவ்வளோதான், சூப்பரான பாவு பஜ்ஜி ரெடி.